எடப்பாடி சொல்லுகிறார் சிபிஐ என்கொயரி நான் கேட்கவில்லை என்று உண்மை. அன்றைக்கும் நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்கவில்லை, இன்றைக்கும் சிபிஐ என்கொயரி கேட்கிறவர் தப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தோடு தான் இதை நான் சொல்கிறேன். அவ்வளவு பெரிய வழக்கை நாங்கள் தொடர்ந்த போது நாங்கள் கேட்டதெல்லாம் நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம், அதாவது விஜிலன்ஸ் முறையாக விசாரிக்காத காரணத்தினால் தமிழக காவல்துறைக்கு உட்பட்ட எஸ்ஐடி எப்படி இன்றைக்கு சிபிசிஐடி இருக்கிறதோ அதே போல எஸ்ஐடி என்பது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் என்று ஒன்று இருக்கிறது. அதன் மூலமாக விசாரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்தோம். அரசு தரப்பிலும் அவருடைய பதில் மனுவை போட்டார்கள். 2 பேருடைய வாதங்களை கேட்ட நீதிமன்றம் இது இந்த முறை இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை, இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால் சிபிஐ என்கொயரியை நீதிமன்றமே பிறப்பித்தது. நாங்கள் கேட்கவில்லை என்பது உண்மைதான், அன்றும் கேட்கவில்லை. அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன், அன்றைக்கும் நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை, இன்றைக்கும் கேட்கவில்லை. ஏனென்றால் சிபிஐ என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 2016 570 கோடி ரூபாய் நடு ரோட்டில் கண்டெய்னர் லாரியிலே பிடித்த பணத்தை இதுவரையில் ஏறத்தாழ 8 வருஷம் ஆகுது. சிபிஐ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டபோது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆச்சு. சிபிஐ இடத்துல நேரடியாக போய் நாங்கள் டெல்லியிலே கேட்டோம். ஆனால் 8 வருஷம் ஆகிறது. அந்த 570 கோடி ரூபாய் யாருடைய பணம் என்பதை இதுவரையிலே சொல்லவும் இல்லை. அதற்குரிய எஃப்ஐஆரும் சிபிஐ போடவில்லை. இப்படி பல வழக்குகள் தமிழ்நாட்டிலேயே பல வழக்குகள் சிபிஐ நிலுவையில் இருக்கிறது. ஆகவேதான் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் என்றால் துரிதமாக முடிக்க முடியும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் தளபதி அவர்கள் அந்த கள்ளக்குறிச்சி சாராயத்தை விசாரிப்பதற்காக சிபிசிஐடி விசாரணை மட்டுமல்ல, நீதிபதியினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவர் ஒரு கமிட்டி அமைத்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி அவர்கள் சிபிஐ என்று திருப்பி கேட்கிறார். கேட்டால் நாங்கள் சிபிஐ இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார். இதே காவல்துறை இப்ப சொல்றார் இல்லையா, எடப்பாடி நேற்றுக்கு நான் ஒன்றுமே நான் வழக்கு தொடர்ந்த நான் வழக்கை வாபஸ் பெற்றேன் ஒரு பச்சை பொய்யை சொல்றார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவர் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறார். ஆனால் எடப்பாடி அவர்கள் சிபிஐ என்று திருப்பி கேட்கிறார். கேட்டால் நாங்கள் சிபிஐ இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார். இதே காவல்துறை இப்ப சொல்றார் இல்லையா, எடப்பாடி நேற்றுக்கு நான் ஒன்றுமே நான் வழக்கு தொடர்ந்த நான் வழக்கை வாபஸ் பெற்றேன் ஒரு பச்சை பொய்யை சொல்றார்.